கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிற கரம், அது நம்மை கைவிடாதபடி பாதுகாக்கும் கரம். வனாந்தரமான சூழ்நிலையிலும் அவருடைய கரம் நம்மை விட்டு விலகாதபடி தமது ஜனத்தை வனாந்தரத்திலே கைவிடாமல் பாதுகாத்து நடத்தின தேவாதி தேவன் அவர். இதைத்தான் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நீருமுடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தார். அவர்களுக்கு பசியில்லாதபடி செய்ய தூதர்களின் உணவாகிய மன்னாவை அருளி செய்தார். தாகத்துக்கு கண்மலையின் தண்ணீரை கொடுத்து வஸ்திரம் பாழாகாதபடி, கால்கள் வீங்காமலும் பாதரட்சைகள் தேயாமலும் அவர்களை கைவிடாதபடி பராமரித்த அந்த தேவாதி தேவன் உங்களையும் கைவிடாதபடி உங்கள் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். என அன்பானவர்களே, நீங்கள் நம்புகிற மனிதர்களோ உலகமோ, நீங்கள் எதிர்பார்த்தவர்களோ நீங்க நம்பினவர்களோ நம்மை கைவிடும் போது, நம்மை கைவிடாதபடி ஒரு அற்புத கரம் நமக்கு உண்டு என்ற நிச்சயத்துடன் இந்த வருடத்தை தொடங்கிய நாம் அதை தொடர்ந்து பிடித்து முன்னேறுவோம். நம்முடைய தேவனுடைய கரம் ஆபத்துகளிலும் துன்பத்தின் அகப்படும் நிலையிலும் அழியாமல் நம்மை காக்கும் கரம். அவருடைய கரம் அப்பத்தின் வீட்டை விட்டு கடந்து போன அந்த குடும்பத்துக்கு நேராக ஆபத்து வந்தது, துன்பத்தில் அகப்பட்ட நிலை. ஆனால் அழியாமல் பாதுகாத்து நகோமியின் மாறா போன்ற காரியத்தை மாற்றி மேல் வீட்டு சகோதரிகள் நகோமியை வாழ்த்து பாடின காரியத்தை கர்த்தர் செய்தார். பிரியமானவர்களே, பின்வாங்கி போய்விட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை விட்டு விலகி போய்விடாதீர்கள். தகப்பன் வீட்டில் திறனான மன்னிப்பு உண்டு. விழுந்து போன மகனுக்கு குடியானவரின் கண்களிலே இரக்கம் கிடைக்கவில்லை. தகப்பனுடைய சமூகத்தில், அவருடைய வீட்டில் அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. நமக்கும் தேவ சமூகத்தில் இரக்கம் உண்டு. அவர் அருகில் கடந்து வந்து அவருடன் மனம் பொருந்துங்கள். மறுதலித்த பேதுருவையும் மன்னித்து ஏற்றுக்கொண்ட தேவ அன்பு எத்தனை பெரியது! எனவேதான் யோனா சொல்கிறான், யோனாவின் புஸ்தகம் 2:2, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போனான். அது நிமித்தம் ஒரு பெரிய கொந்தளிப்பு படைகள் உண்டாயிற்று. அவனை தூக்கி சமுத்திரத்திலே போட்டார்கள். கைவிடாத தேவன் அவனை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். தேவன் இரக்கத்தின் தகப்பன். தன் வார்த்தையின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி அவனை அழித்து விடவில்லை, அவனை உணர்வுள்ளவனாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம். யோனாவின் புஸ்தகம் 2:8 சொல்கிறான், பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று உணர்ந்து தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த போது தேவன் யோனா மீது வைத்த தன் திட்டத்தை நிறைவேற்றினார். எனவே மாயையாய் தோன்றுகிற எந்த காரியத்தையும் நம்பி உன்னதரின் அன்பை விட்டு விடாதீர்கள். யூதாஸ் என்பவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் 30 வெள்ளிக்காசின் மீது இருந்த ஆசையின் நிமித்தமும் விருப்பத்தின் நிமித்தமும் உன்னதரின் அன்பை மறந்து தன் வாழ்வின் முடிவை தெரிந்து கொண்டான். ஆனால் நினிவேயின் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை தங்களுக்கு நேராக வந்தபோது, எப்படி இளையகுமாரன் தகப்பன் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணினது போல, நினிவேயின் ஜனங்களும் ராஜாவும் மிருக ஜீவன்களும் இரட்டை உடித்துக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசித்து தேவனின் முகத்தை நோக்கி பார்த்தபோது, தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய கிரியையை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எனக்கு அன்பானவர்களே,
நம்முடைய ஆபத்தில் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை அறிந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜெயம் பெறுவோம். சங்கீதக்காரன் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவரே வந்து நம்மை விடுவிப்பார் என்று வாசிக்கிறோம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாதவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ள நமக்கு உண்டான ஆபத்தை தூரமாய் நின்று வேடிக்கை பார்ப்பதற்கு அவர் மனிதர் அல்ல. அவர் நம்மை கைவிடாத தகப்பன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்ற வைராக்கியத்துடன் இந்த 3 வாலிபர்கள் நடுவில் இறங்கி வந்து உலாவின தேவ சாயலை உடைய தேவபுத்திரர் கடந்து வந்தது போல உங்களை பாதுகாக்க அவர் இறங்கி வருவார். எனவே சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் தேவனையும் தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு தொடர்ந்து அவர் வழியில் நடப்போம். தேவனாய கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்து நம்மை கைவிடாதிருப்பார். என கண்பானவர்களே, வாக்குத்தத்தத்தில் அவர் மாறாதவர் என்பதை கண்டுகொண்டு நான் கைவிடாத தேவன் என்பதை உறுதியாய் பற்றி கொள்வோம். நெகேமியாவின் புஸ்தகம் 9:31 உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் என்று வாசிக்கிற வண்ணமாய் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அவர் இரக்கமுள்ள தேவனாய், கைவிடாத தேவனாய் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கரங்களை பற்றி கொண்டு ஜெயம் எடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாது என்று சொன்ன தேவன், இந்த புதிய வருடத்திலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து 10 நாட்களை வழி நடத்தி இந்த 11வது நாளின் காலை வேளையில உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும், கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், கர்த்தாவே உம்மை நம்பி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நீர் உன்னத தேவனாய் தேவகுமாரனாய் வெளிப்படுவீராக. யாரெல்லாம் கர்த்தாவே தங்களுடைய கரங்களை உம்முடைய கரத்தில் பிடிக்க ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நீர் உன்னத தேவனாய் வெளிப்படுவீராக. நன்மைகளின் கர்த்தராய் வெளிப்படுவீராக. ஆபத்து காலத்திலே யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானுடைய பலத்த கரத்தின் ஆள்கைக்குள்ளாய் உடைய பிள்ளைகளை வைத்து ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவீராக. இந்த ஆண்டிலே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உம்மை நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்க காத்திருக்கிற குடும்பங்களுக்கும் ஜெயமாய் மாறுவதாக. எல்லா மகிமைகளும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.